பேர் ஜாஃபர் சாதிக். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன். இந்த பக்ரீத் திருநாள் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 2 பெருநாட்களை கொண்டாடி வருகிறோம். அதில் ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவதாக இந்த ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவதன் நோக்கம் என்பது, நபி இப்ராஹிம் அவர்கள் கடந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே இறைவனை வணங்க வேண்டும், எந்த உருவத்திலும் இருக்கக்கூடாது, ஒரே இறைவனையே போற்றி புகழ வேண்டும் என்று தன்னுடைய இறை நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படையிலே அந்த ஏக இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாக தன்னுடைய தந்தையிடத்தில், தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் எடுத்து வைக்கிறார். தன்னுடைய தந்தையிடத்தில் தாங்கள் ஏக இறைவனாகிய ஒருவனையே வணங்க வேண்டும், அந்த இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் இல்லை, நீங்கள் வணங்கக்கூடிய சிலை வழிபாடுகளும் மற்றும் விண்ணில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது என்றும் மக்கள் மத்தியிலே அந்த ஏகத்துவ போதனையை எடுத்துரைத்தார். அந்த ஏகத்துவ போதனை எடுத்துரைத்ததன் காரணமாக தன்னுடைய தந்தையால் பரிஷ்காரம் செய்யப்பட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். பிறகு அந்த மக்களால் நாட்டை விட்டும் துரத்தப்பட்டார். அந்த இப்ராஹிம் நபி என்பவர் தன்னுடைய வாழ்நாளிலே போகாத இடமில்லை. ஜோர்டான், எகிப்து, பாலஸ்தீனம் போன்ற பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார். பிறகு இறுதியாக மக்கமா நகரம் என்ற சவுதி அரேபியாவில் உள்ள அந்த மக்கமா நகருக்கு வந்தடைகிறார். அங்கே அவர் ஏக தெய்வ கொள்கையாகிய ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அங்கிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதற்கு முன்னாக தன்னுடைய தகப்பனிடம் சொன்னது போல் தன்னுடைய குடும்பத்தாரிடமும் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார். பிறகு மக்கள் மத்தியிலே ஒரே இறைவன் என்ற ஒற்றை கோட்பாட்டை கொண்டு தன்னுடைய இறை மார்க்கத்தை நிலைநிறுத்த மிகவும் கஷ்டப்பட்டார். அந்த காலகட்டத்திலே அந்த இப்ராஹிம் நபி அவர்களை பரிஷ்காரம் செய்யப்பட்ட அந்த குடும்பத்தாரும், அந்த நாட்டைச் சேர்ந்த அந்த நாட்டினுடைய மன்னர் அவரை தீயில் தூக்கி போட்டார். அதேபோல் அவர் பல சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார். ஏக இறை ஒரே கொள்கை என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தின் துவங்கியதன் காரணமாக நிறைய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். பிறகு அவர் அந்த ஏக தெய்வ கொள்கையை, ஒற்றை கொள்கையை மக்களிடையே கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட அந்த தியாகத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 85-86 வயதை கடக்கக்கூடிய காலகட்டத்திலே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்பவர் தன்னுடைய மகனாகிய 85 ஆண்டுகளாக இல்லாத குழந்தையை ஈண்டெடுத்த அந்த அன்பு குழந்தையை தன்னுடைய கனவிலே இறைவன் அடுத்து பலியிடுமாறு நபி இப்ராஹிம் அவர்களுக்கு கனவிலே கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து, நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களிடத்திலே சொல்கிறார். அவரும் அதேபோல் தானும் தாங்கள் சொன்ன இந்த செய்தியை கேட்டு அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்ற அடிப்படையிலே அவரும் அதற்கு கட்டுப்படுகிறார். அவர் அழைத்து கொண்டு அவரை பலியிடுவதற்காக செல்கிறார். அந்த நேரத்தில் இறைவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. உம்முடைய தியாகத்தை நான் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தியாகத்தால் நிறைந்த வாழ்க்கை இப்ராஹிம் அவர்களே. இப்ராஹிம் நபி என்பவர் இறைவனாகி எனக்கு நேசமான நண்பராக இருக்கிறாய். உன்னுடைய தியாகத்தை நான் போற்றும் விதமாக நீ உன் மகனை பலியிட வேண்டாம், இதோ ஒரு ஆட்டை அறுத்து பலியிடு என்று அங்கே அந்த இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு செய்தியை அனுப்புகிறார். அந்த அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு பதிலாக அங்கே ஆட்டை பலியிடுகிறார். இந்த நாளைத்தான் தியாக திருநாள் என்ற அடிப்படையிலே வருடம் இந்த இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் இந்த பக்ரீத் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள் என்பது உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த நன்னாளில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக
உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த தியாக திருநாளுடைய வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.